அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி, இதுதான் திராவிட மாடல் அரசின் கல்விக் கொள்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும், தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழி காட்டும். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளி மாணவர்கள், இளைஞர்களை பார்த்தாலே புதிய எனர்ஜி வந்துவிடும் என்று தெரிவித்தார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்களும் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம், நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம். அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இருமொழி கொள்கைதான் நமது உறுதியான கொள்கை என்றும், அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மளோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி, இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும். சமத்துவ கல்வியை உருவாக்குவோம், அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம். முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும். அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். முன்னதாக இவ்விழாவில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது, இன்னும் 7 தலைமுறை. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் நினச்சிப்பாங்க அந்த குழந்தையோடைய தலைமுறை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். இவங்களை காரணம் காமிச்சு இந்த பிள்ளைங்களோட கொள்ளு பேர்லாம் சொல்லி எங்கள் தாத்தா எங்கே தெரியுமா படித்தார், ஐஐடியில் படித்தார் அந்த காலத்துலேயும். அப்போ எத்தனை தலைமுறையை கடந்து இன்னைக்கு நம்ம கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது. இதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் உங்கள் மூலமாகவே சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டும் சரி, இந்தியாவுக்கு மற்ற ஸ்டேட்ஸும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இந்த இப்போ குழந்தைங்க தான் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனாங்க, அதன் பிறகு அது வந்து 274 ஆச்சு, அப்போ 628 ஆச்சு, இன்னைக்கு 901 குழந்தைங்க போயிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அதனால தான் அடிக்கடி சொல்லும் போது இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் பிள்ளைங்களா பார்க்கல, யூபியில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான், பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான். தயவு செஞ்சு உங்களுக்கான பாலிசி, உங்களுடைய ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன, உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லித்தரும், உங்களோட மொழி உங்களுக்கு என்ன சொல்லி தருதோ அதை உயர்த்தி பிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளைகள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்துன்னு முடிவு எடுத்திருக்கிறோம். இது என்ன, எதனால இது பேர் ஒரு முடிவு எடுத்தோம்? எங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரெஷர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் 10th நம்ம வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம் நாங்கள். அதன் பிறகு 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இது வந்துட்டாங்க. அதில் ஸோ அந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டா தான் அந்த குழந்தைங்க வந்து 12th போக முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி வரும்போது தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களை ஒன் ஆஃப் த ஒரு இதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் NEPல 3ஆம் வகுப்புலேயே அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெல்லை தென்காசி பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி திருநெல்வேலி தென்காசி மக்களுக்காக தென்னக ரயில்வே சிறப்பு ரயில் அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை வரை செல்லும் சிறப்பு ரயில் வரும் 14ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த ரயில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி வழியாக செங்கோட்டை வரை செல்கிறது. மறுமார்க்கத்தில் செங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து 17ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு தென்காசி, நெல்லை, மதுரை, திருச்சி, விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு வந்து சேர்கிறது. விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சிலைகளில் பிளாஸ்டிக், தெர்மோகோல் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மானியம் தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 12,000 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வதால் ஏற்படும் இழப்புகளை ஈடுகட்ட 3 பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு 30,000 கோடி இழப்பீடாக வழங்கவும் அந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதிய வருமான வரி மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திரும்பப் பெற்றார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைக் கூட்டத்தொடரில் புதிய வருமான வரி மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து தேர்வுக் குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டது. இதில் பல திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற தேர்வுக்கு பரிந்துரைகளை முன்வைத்தது. பரிந்துரைகளுடன் கூடிய தேர்வுக் குழுவின் அறிக்கை கடந்த மாதம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து தேர்வுக் குழுவின் பரிசீலனை மற்றும் திருத்தங்கள் புதிய மசோதாவில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற நடைமுறையின்படி புதிய வருமான வரி சட்ட மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை திரும்ப பெற்றுள்ளார். தேர்வுக் குழுவின் திருத்தங்கள் மற்றும் பரிசீலனைகளையும் உள்ளடக்கி மசோதா அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா கோயில் வளாகத்தில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான செய்திகளை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக தர்மஸ்தலா கோயில் நிர்வாக செயலர் ஹர்ஷேந்திரகுமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ராஜேஷ் பிந்தல், மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுதாரரின் வாதத்தை நிராகரித்த உச்சநீதிமன்றம் பயங்கரவாதிகள் தொடர்பான வழக்குகளில் மட்டுமே செய்திகளை வெளியிட ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டனர். மனுதாரர் விசாரணை நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்திய நீதிபதிகள் கோயில் நிர்வாகம் தாக்கல் செய்யும் மனுவை விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் பாஜகவுடன் சேர்ந்து மோசடி செய்ததாக தேர்தல் ஆணையம் மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் மக்களவை தேர்தலிலும் பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்குத் திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் காலங்கள் மாறும், அப்போது வாக்குத் திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். வாக்கு வங்கி அரசியலை ராகுல் காந்தி நிறுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார்.
பீகார் மாநிலம் சீதாமர்ஹியில் சீதா தேவிக்கு பிரம்மாண்ட கோவில் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் உரையாற்றிய அமித்ஷா, SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் இப்போதுதான் முதல் முறையாக நடக்கவில்லை என்றும், இது ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்டு 2003ஆம் ஆண்டும் நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்தார். பீகார் மக்களின் வேலைகளை பறிக்கும் வங்கதேசத்தினரை ராகுல் காந்தி காப்பாற்ற விரும்புகிறாரா என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா, வாக்கு வங்கி அரசியலை ராகுல் காந்தி நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் பிறக்காதவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கவில்லை என்றும், எனவே அரசியலமைப்பை ராகுல் காந்தி ஒருமுறை படித்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஊடுருவல்காரர்கள்தான் அவர்களின் வாக்கு வங்கி என்பதால் அதை எதிர்க்கிறார்கள் என்றும் அவர் கூறினார்.